போட்டி அதான் சொல்றேன். போட்டி அதிமுகவுக்கு திமுகவுக்கான போட்டி. இந்த போட்டியில் வெல்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி அமைப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவதும் கண்டிப்பாக 2026 மே மாதம் 5ஆம் தேதி கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வராக வந்து இந்த தமிழக மக்களை போதையில்லாத நகரமாக, பெண்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நகரமாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு திறமையான முதல்வராக 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மக்கள் எல்லாம் எப்பொழுது எடப்பாடியார் வருவார், எப்பொழுது ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் தான் இப்போ ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும், இரட்டை இலைக்கு எப்பொழுது வாக்களிக்கலாம் என்று மக்கள் வெகு ஆசையோடு இருக்கிறார்கள். அந்த ஆசையை கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றும் விதமாக எங்களுடைய வேட்பாளர்கள், இங்கே இருக்கிற 169 வேட்பாளர்களும் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் செவனே வேலை செய்து மக்களை பார்த்து தான் நாங்கள் வேலை செய்வோம். அதுதான் அப்பயே சொன்னல, விஜயபாஸ்கரை கண்டு பயந்து வந்துட்டாரு. தில்லானவர்னா நான் இந்த வாட்டி அந்த தொகுதி என் சொந்த தொகுதி வேணும் தான் நான் கேட்டு வர்றேன். நீ சொந்த தொகுதியை விட்டு வர்றதுக்கு காரணம், நீங்க சொந்த தொகுதியை விட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அங்கே பயம். எங்களுடைய வேட்பாளர் அங்கே விஜயபாஸ்கர் அறிவித்த உடனேயே அவருக்கு ஜுரம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஜுரம் காய்ச்சல் வந்து விட்டுதான் அவர் ஆகா இது சின்ன தொகுதி, இந்த மக்கள் ஏமாளிகள் நினைச்சிருக்காங்க, எதையாவது கொடுத்து டப்பா பாக்ஸு அந்த மாதிரி கொடுத்து இந்த மக்கள் கொங்கு மக்கள் வரவேற்கவும் தெரியும், அவர்களை அடித்து விரட்டவும் தெரியும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு அவருக்கு இடம் இல்லை. அதிமுக கோட்டை அங்கே இது செட்டு போடுறதுக்கு இங்கெல்லாம் இடம் கிடைக்காது. அவங்க கட்சிக்காரங்க அவருக்கு ஒத்துழைப்பாரான்னு கேட்க சொல்லு. மக்களோட மனநிலை, மக்களோடு மக்களாக இருந்து வேலை செய்யக்கூடிய வேட்பாளரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். இங்கு உலகநாயகன் என்று இருந்தார், அவரால் வெல்ல முடிஞ்சதா? இல்ல. இந்த தொகுதி மக்கள் வியாபாரத்தும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு தெரியும். வேலை செய்கிறவர்கள் மக்களுக்கான அன்றாட தேவைகளை எப்படி நம்மளை வந்து அனுசரித்து வேலை செய்யக்கூடியவர்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த ஓட்டு வாங்கி எங்கேயோ சென்னைக்கு போய் உட்காந்துக்கிறவர்களுக்கு இங்கே வாக்களிக்கவே மாட்டார்கள். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி நான் பாக்குறீங்க? இவ்வளவு நாள் இல்லாம இந்த இவரை இது பண்ணதுக்கு அப்புறம் இது மீடியா தான் சொல்லுது. நிச்சயமா இது மீடியா தான் ஸ்டாருக்குன்னு. நாங்கள் என்னை பொறுத்தவரை இது எப்போதும் 2016 எப்படி நான் இந்த தொகுதியை வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றனோ அப்பொழுது தனி இரட்டை இலை சின்னத்திலே 17,000 வாக்கு வித்தியாசத்திலே என்னை இந்த மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். இன்று எங்கள் கூட்டணி பலம், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் எங்களுக்கு அதைவிட 3 மடங்கு அந்த 17,000 வாட்டு. அதைத்தான் நான் சொன்னேன், 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். மே 4ஆம் தேதி எதிர்பார்க்கு.